வணக்கம், நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, வெஜிடபிள் மக்கன்வாலா. வெஜிடபிள் மக்கன் அப்படின்னா வெண்ணெய். ஸோ இது ஃபுல்லாக வெண்ணெயை வச்சு பண்ணுற ஒரு டிஷ். இது எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் ரிச்சாக இருக்கும், நன்னாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். கடையில் போனேன்னா இதெல்லாம் நீங்கள் வந்து 300-400 கொடுத்து வாங்குவேன். நம்மளே அதில் பாதி செலவழித்து பண்ணிக்கலாம். அந்த ஜம்மில் எல்லா ராத்துலேயும் பட்டர் இருக்கும், அமுல் பட்டர் இல்லை மில்கி மிஸ், எது உங்களுக்கு கிடைக்கிறதோ அது வாங்கிக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட பட்டர் போடலாம். 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கினது. இது 2 பூண்டு தான் போடுறேன். உங்கள் சௌகரியம், உங்களுக்கு 4-5 பிடிச்சதுன்னா போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஒரு துண்டம் இஞ்சி, ஒரு 5-6 முந்திரி பருப்பு. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு ஒரு 3 தக்காளி நீங்கள் வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி பல்ப்பியாக எடுத்து இதில் போடுறேன்னாலும் போடுங்க. அப்படி இல்லை பியூரி கிடைக்கும் எங்களுக்கு அப்படின்னா பியூரி வாங்கி 1 கப் பியூரி விட்டுருங்க. இதில் நான் பியூரி விடுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுத்து. இது ஆற விட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ அதை வதக்கி எடுத்துட்டோம். இப்போ நான் இதுக்கு என்னெல்லாம் கறிகாய் போட போகிறேன்னா, இதெல்லாத்தையும் நம்ம வந்து ஸ்டீமிங் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நான் இட்லி பாத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து வச்சு நல்லா ஸ்டீம் கொடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதிலெல்லாம் எதுலேயுமே உப்பு போடலை. காலிஃப்ளவர் இந்த மாதிரி பெருசாக பூவாக எடுத்துக்கோங்க. ஸ்டீம் வந்து ஒரு எத்தனை நிமிஷத்துக்கு கொடுத்தேன்னா 10 நிமிஷம்தான். கேரட், ஒரு 10 பீன்ஸ், கொஞ்சம் பட்டாணி, எல்லாமே ஸ்டீம் பண்ணி எடுத்திருக்கேன். கேப்சிகம் மட்டும் ஸ்டீம் பண்ணலை, ஒரே ஒரு கேப்சிகம். இதை நம்ம வந்து அப்படியே போட்டு தான் வதக்கணும். நான் இது கேப்சிகம்லாம் ரொம்ப இதாகிடுதுன்னா அது க்ரன்ச்சினஸ் போய் ஒரு மாதிரி தொளன்னு ஆகிடும். அதனால சரி, இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மக்கன்வாலா அப்படிங்கிறச்சு நம்ம பட்டரில் பண்ணினா தான் அது நல்லாயிருக்கும். இது நல்லா சூடாக இருக்குது. இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் காரப்பொடி, காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு 1/2 டீஸ்பூன். இது ரெண்டும் ரொம்ப சூடாக இதாகிடக்கூடாது. ஜஸ்ட் அது இந்த எண்ணெயில் பொரியணும், அவ்வளோதான். நம்ம விட்டுருக்கிற பட்டரில், சாரி. இதில் ஃபஸ்ட்டு காலிஃப்ளவர் ஒரு சைட் போடுறேன், கேரட் போடுறேன், பீன்ஸ், பட்டாணி, கேப்சிகமையும் இப்போ போட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் இதுக்கு தேவையான உப்பு போட்டுடலாம். 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். மஞ்சள் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன், தனியா பொடி ஒரு 2 டீஸ்பூன், ஜீரா பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். கொஞ்சம் வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளே இந்த வதக்கினோம் இல்லையா, அந்த தக்காளி, வெங்காயம், முந்திரி பருப்பு, இஞ்சி, பூண்டு அதெல்லாம் அரைச்சி எடுத்து வந்துடலாம். பார்த்தீங்களா, இது நல்லா அரைச்சாச்சு. நம்ம இதையும் இதில் சேர்க்குறேன். ஜஸ்ட் ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு இதை எடுத்து அலம்பி விட்டுருக்கேன், அவ்வளோதான். ஸோ இது நல்லா கொதிச்சுன்னு இருக்கு. இந்த ஸ்டேஜில் இது என்னன்னு கேட்டேன்னா, டொமேட்டோ கெச்சப், அந்த ஸ்வீட் அண்ட் ஹாட் அண்ட் ஸ்வீட்லாம் யூஸ் பண்ணாதீங்க. நார்மல் கெச்சப் இருக்குது இல்லையா, கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும், பார்த்துக்கோங்க. அந்த கெச்சப் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இதில் ஆட் பண்ணுங்க. இது நான் ட்ரை பண்ணி பார்த்து என்னுடைய சொந்த இதில் இது மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஸோ இது ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும். கிச்சன் கிங் ஒரு 1/4 ஸ்பூன், கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன், இதில் பன்னீர் உங்களுக்கு பிடிச்ச அளவுக்கு நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இதில் எல்லாமே ஆப்ஷனல். உங்களுக்கு பன்னீர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் போட வேண்டாம், வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் போடணுன்னா ஓகே. அட் த சேம் டைம் டொமேட்டோ கெச்சப் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா அதுவும் ஓகே.
ஆனால் அந்த முந்திரி பருப்பு ஒரு 5-6 வச்சு நீங்கள் அரைச்சி தான் ஆகணும். அப்போ தான் அந்த ரிச்னஸ் வரும். இல்லை லாஸ்ட்டாக கசூரி மேத்தி ஒரு டீஸ்பூன் கிட்ட க்ரஷ் பண்ணி போட்டுருங்கோ. கொத்தமல்லியும் போடலாம் கொஞ்சம். அடுப்பு நல்லா சின்னது பண்ணிவிட்டேன். 1 ஸ்பூன், 2 ஸ்பூன், 3 ஸ்பூன், 4 ஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஃப்ரெஷ் க்ரீமும் உங்களுடைய ஆப்ஷன். இது எங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லுவா மேலே கொஞ்சம் நல்லா பட்டர் மட்டும் திருப்பியும் மக்கன்வாலா இல்லையா இது. ஸோ இன்னும் கொஞ்சம் ஒரு பட்டர் வச்சுருந்தேன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து நம்ம ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சப்பாத்தியோட, நானோட, ரோட்டியோட, இல்லை ஃபுல்காவோட, நீங்கள் எதோட வேணாலும் இது சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நிச்சயமாக அதை எல்லோரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.